ஒரு நிமிஷம். சார் நீங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ம். ஐயோ இவளா நல்லா சிக்கிடும் போல இருக்கே. எப்படா தப்பிக்கிறது? ஐயோ என்னப்பா யாரு? சார் வந்தது ஏதோ அவங்கள பார்த்தா ஏதோ சேல்ஸ் கேர்ள் மாதிரி தெரியுது. தேவையில்ல தொல்லை சார் அவங்க. எப்பா யாரா இருந்தா என்னப்பா? வீட்டுக்கு வர்றவங்க யாரு என்னன்னு பார்க்கணும்ல. இல்ல சார், அவங்க எதையாவது சொல்லி வாங்குங்க வாங்குங்கன்னு தொல்லை பண்ணுவாங்க சார். எதுக்கு சார் நமக்கு தேவையில்லாத வேலை? அட என்னப்பா நீ? இருங்க சார் வேண்டாம் சார். சும்மா இருப்பா சார் பார்க்கலாம். நீதானா? சரி வா. ஓ தாத்தா அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான் தாத்தா. யாரு எங்க இருப்பான்? அதான் தாத்தா நேத்து என்கிட்ட மோதிரத்தை பிடுங்கிட்டான்னு சொன்னல, அவன்தான். அவனா? ஐயம்மா அவன் எப்படிமா இங்க? இப்பதான் தாத்தா கீழே பார்த்தேன். என் கண்ணு முன்னாடியே லிஃப்ட்ல ஏறி இந்த ஃப்ளோர்ல தான் இறங்கினான். ஆனா யார் வீட்டுக்குள்ள போனான்னு தெரியல. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்டயே மோதிரத்தை பிடுங்கிட்டு நம்ம வீடு இருக்க அபார்ட்மெண்ட்க்கே இவ்வளவு தைரியமா வருவான். ஓ ஏமா அதான் மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டல, அப்புறம் ஏமா இப்படி கொலவெறியோட அலையிற? அதெல்லாம் சரிமா. இத்தனை வீட்ல அவன் எந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 7th ஃப்ளோர்ல தான் இறங்கினான் தாத்தா. ஆனா எந்த வீட்டுக்கு போனான்னு தான் தெரியல. இருங்க நான் போய் எந்த வீட்ல இருக்கான்னு விசாரிச்சுட்டு வரேன். கவ்யா கொஞ்சம் இருமா. இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ற? மோதிரத்தை தான் திருப்பி கொடுத்துட்டான்ல. என்ன தாத்தா நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் லேசா அவனோட வண்டியை இடிச்சதுக்கு என்னோட அரப்பவன் மோதிரத்தை சீட்டிங் பண்ணி என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போனான். அவனை எப்படி நான் சும்மா விடுறது? இருங்க நான் வரேன். இரு சாப்பிட்டு போடி. பாட்டி அதெல்லாம் வேணாம் பாட்டி. காவியா என்னங்க இவ என்ன இப்படி கத்திட்டு போறா? நேத்து சொன்னல இவகிட்ட இருந்து எவனோ ஒருத்த மோதிரத்தை புடிங்கிட்டு போயிட்டானா. அப்புறம் என் ஜூனியர் அனுப்பிச்சு அவனை 2 தட்டு தட்டி அவங்ககிட்ட இருந்து மோதிரத்தை புடிங்கிட்டு வந்தான். இப்போ அந்த மோதிரத்தை புடிங்கிட்டு போனவன் இந்த பிளாட்டுக்கு வந்திருக்கானா. அவனை போய் பிடிச்சிட்டு வரேன்ட்டு போயிட்டு இருக்கா. ஓஹோ என்னம்மா எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டி கண்டுபிடிச்சிட்டியா? எந்த வீட்லயும் இல்ல தாத்தா. அவன் எங்கதான் போயிருப்பான்? அவன் இங்கதான் எங்கயாவது இருக்கணும். தாத்தா இது யாரோட ஷூ? தாத்தா இது உங்க ஜூனியரோட ஷூ. ஷூ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாமா நேத்து நீ பாத்திய சூர்யா அந்த தம்பியோட தான். ஆமா எங்க இந்த சூர்யா பையல காணோம்? சூர்யா மாட்டிக்கிட்டேன். சூர்யா 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 சார் இதோ வரேன் சார். வா. என்னமா பண்ற? என்ன பண்ற? டேய் எங்க தாத்தா வீட்டுக்குள்ள வந்துட்டு நீ என்னடா பண்ற? உனக்கு இங்க என்ன வேலை? கொஞ்சம் அமைதியா இரு. ஏய் என்னடி பண்ற நீ? உன்னை சும்மா விடுமா விடு. பாட்டி என்ன? ஏய் என்ன பிரச்சனை? இந்த பையன் மேல எதுக்கு நீ கை நீட்டுற? தாத்தா இவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய் நேத்து உன் மோதிரத்தை திருப்பி வாங்கி கொடுத்ததே இவன் தானே? ஐயோ இல்ல தாத்தா,
என் மோதிரத்தை புடுங்கினதே இவன் தான். என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, இவன் தான். டேய் சொல்றா, என்ன வாய் மூடிட்டு இருக்க? ஆமா சார், அது நான் தான் சார். என்ன? ரொம்ப ரொம்ப சாரி சார். கேட்டிங்களா கேட்டிங்களா தாத்தா? உண்மையை சொல்லிட்டா பாத்தீங்களா? இரு கொஞ்சம் 2 பேரும் பொறுமையா இருங்க. இரு ஏம்மா, இவன் வண்டியில நீ மோதுன, ஓ மோதிரத்தை இவன் புடுங்கிட்டான். அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒருத்தரை நல்ல முகத்தை பார்த்திருப்பீங்களே. அப்புறம் எப்படி இவன் ஓ மோதிரத்தை திருப்பி வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்க முடியும்? நேத்தே இதை நீ கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. நேத்து இவன் ஜர்கின் போட்டு ஹெல்மெட் போட்டு வேற ஆள் மாதிரி என்னை ஏமாத்திட்டான் தாத்தா. ஓஹோ, ஹெல்மெட் போட்டதுனால உன்னால கண்டுபிடிக்க முடியல, ஜர்கின் போட்டதுனால ஆளு அடையாளம் தெரியல. ஆமா தாத்தா. அப்புறம் இந்த வாய்ஸ்னு ஒண்ணு இருக்க, அதை வச்சு கூட உன்னால. ஐயோ தாத்தா, நீங்க என்ன என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அவனை வச்சுக்கிட்டு என்ன கலாச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, என்னப்பா இதெல்லாம்? சாரி சார், ரொம்ப ரொம்ப சாரி சார். இவங்க உங்க பேத்தின்னு எனக்கு தெரியாது சார். நேற்று இவங்க பைக் எடுக்கும் போது இவங்க வண்டி என் வண்டி மேல இடிச்சு என் பைக்கு கண்ணாடி உடஞ்சி போச்சு சார். அந்த டென்ஷன்ல அப்படி ஆயிடுச்சு சார். மற்றபடி எந்த இன்டென்ஷன்லயும் இல்லை சார். டேய், என்னடா இன்டென்ஷன் இல்ல? கை கொடுக்கற மாதிரி கொடுத்து என் மோதிரத்தை நைஸா திருட்டிட்டு போனவன் தானே நீ? திருட்டு பையன் ஃப்ராட். காவியா, கொஞ்சம் பொறுமா. என்னதான் இருந்தாலும் அந்த தம்பி ஒரு வக்கீல். திருட அது இதுன்னுலாம் பேசக்கூடாது. என்ன பாட்டி, நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ முதல்ல கோவத்தை குறை. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நான் பண்ணது தப்புதாங்க, ரொம்ப சாரிங்க. இப்ப வந்து நல்லா சொல்லு. ஃப்ராட். ஹலோ, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. பணியாரம் சாப்பிடுறீங்களா ஆன்ட்டி? என்னது ஆண்டியா? டேக்குள்ள பாத்து உன்ன. ஓகே, இல்லன்னா நானே சாப்பிடுறேன். அப்போ என்கிட்ட மோதிரம் திருடினவனை தான் உங்களுக்கு ஜூனியரா சேர்த்திருக்கீங்க, அப்படிதானே தாத்தா? ஏமா, அது எப்படிமா எனக்கு தெரியும்? அப்புறம் நீயும் தான் உங்க ஜூனியர் சூப்பர்னு நேத்து புகழ்ந்து தள்ளிட்டு போன. இவனே திருடிட்டு போவானா? இவனே திருப்பி கொண்டு வந்து தருவானா? செம்ம நடிப்பு தாத்தா. சரிம்மா, விடுமா. அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. சூர்யாவும் சாரி கேட்டுட்டான். இந்த பாரு, எதுக்கு மேல போட்டு நீ வளர்த்துக்கிட்டு இருக்க? இந்த பாரு, நீ உட்கார்ந்து முதல்ல இந்த பணியாரத்தை சாப்பிடு. இந்த காவியா, பணியாரத்தை சாப்பிடு. இந்த சாப்பிடு. எனக்கு பணியாரமும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். நான் கிளம்புறேன். டேய், இங்க தானே இருக்க போற நீ? உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. ஏய் சார், ரொம்ப சாரி சார். அது ஏதோ கோவத்துல தெரியாம. அதான் சொல்லிட்டியப்பா, விடு. சீதா, இவனுக்கு ஒரு டீ போட்டு கொடு. சரிங்க. பாத்துக்கலாம். காவியா கொஞ்சம் கோபக்காரி தான், ஆனா பாசக்காரி. முதல்ல இப்படிதான் தாம் தூம்னு குதிப்பா, அப்புறம் சரியாயிடுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஓகே சார். ஆமா, இப்போ ஒரு கேஸ் சம்பந்தமா டீடைல்ஸ் எடுக்க சொன்னேன், எடுத்தியா? பாத்துட்டேன் சார். ஃபைல்ல தான் சார் இருக்கு, நான் எடுத்து கொடுக்குறேன். எடு. டேய், நீ என்ன எமோசி பண்ண போறியா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீ இந்த மாதிரி உருப்படுற வேலை பண்ண மாட்டியே, அதான் டவுட்டா இருக்கு. ஏங்க,
அவனே வாயை திறந்து பேசுறேங்கிறான். நீங்க எங்க டிஸ்கரேஜ் பண்றீங்க? நீ பேசுற. ஆனா இங்கிலீஷ்ல பேசணும். நீங்க 2 பேரும் தான் என்னோட எஸ்ஏக்கு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி தரணும். ஓகேயா? அது சரி, நீயா ஒரு வேலையை உருப்படியா பண்ண மாட்டியே. ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவன் பேச்சு போட்டிக்கே சொல்லி தர சொல்றான். சந்தோஷமா பண்ணுவோன்னு சொல்லாம பேசுற பேச்சு பாரு. அதானே. நீ விடுறா விஜய், அம்மா இருக்கல்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஸ்வீட் மம்மி. ஆமாண்டா, உங்க அம்மா ஐபிஎஸ்ல டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கா. சொல்லி தருவா, கேட்டுக்க. ஏன் மலர் இவ்வளவு காம்படிஷன்ல இருக்கா? ஆமா அண்ணி, அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அவளாவே வந்து சொன்னா. மொத்தத்துல இந்த வருஷம் நம்ம பசங்க ஸ்டேஜ்ல ஏறி கலக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் பேசுறான், நிலா பேசுறா, சீதாவும் பேசுறாங்க. பரவாயில்லைங்க, முத வாட்டி ஒரு நல்ல விஷயத்துக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. இல்லனா எப்ப பாரு கேம்ஸ் தான் இருப்பாங்க. அத சொல்லு. ஆமா கரெக்டா சொன்னீங்க. இந்த அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் வச்சதுல இருந்து இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்காங்க. டேய், என்னடா அது கூட்டம்? தாத்தா நம்ம பார்க்குக்கு போலாம் தாத்தா. இங்க வேணாம், வாங்க போலாம். டேய் போலாண்டா. முதல்ல அது என்ன கூட்டம்னு போய் பார்த்துட்டு போலாண்டா. தாத்தா அது வெட்டி பசங்க, வேலை வெட்டி இல்லாத பசங்க. நாம போலாம் தாத்தா, வாங்க தாத்தா. டேய், நாம என்ன ஒலிம்பிக்ல கலந்துக்க போறோம்? வாடா, என்னன்னு போய் பாப்போம். வா வா. வந்துருச்சு 7:30. என்னடா இன்னும் காணுமேன்னு பார்த்தேன். இந்த ஆளுக்கு மட்டும் எங்க இருந்து தான் மூக்கு வேர்க்குமோன்னு தெரியல. கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்துறாரு. அண்ணா, நீ பாட்டு அவரை பெருசா சீண்டி விட்டுறாத, அப்புறம் நமக்கு தான் பேக் ஃபயர் ஆயிடும். ஆமாண்டா, இப்படியே ஏத்தி விட்டு தான் அந்த ஆள் என்ன கேங் லீடரா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நீ கேங் லீடர் இல்லையாண்ணா? ஏய் சும்மா இருடா. தாத்தா பாத்தாச்சுல, வாங்க போவோம். டேய் அமைதியா இருடா. எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரு வேணாலும் இதுல கலந்துக்கலாம்ல? இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற குழந்தைங்க யாரு வேணாலும் கலந்துக்கலாம். மாட்னோமே தாத்தா. டேய், நீ ஏன்டா இந்த போட்டியில கலந்துக்க கூடாது? ஏங்க காமெடி போட்டி அது பேச்சு போட்டி, அதுவும் இங்கிலீஷ்ல நடக்க போகுது. அது எங்க இருந்து இவன் பேச போறான்? இவன் முன்ன பின்ன ஸ்கூலுக்காச்சும் போயிருக்கானா? இவனை ஸ்டேஜ்ல ஏத்தி பேச வைக்க போறாராம். ஆமாண்ணே, கரெக்டா சொன்ன. இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத வேலை. கடைசியில் அசிங்கம் தான் பட போறான். அவங்களுக்கு தான் அசிங்கப்படுறது ஒண்ணும் புதுசு கிடையாதுல்ல. புதுசா இவர் இங்க வந்திருக்கிறதால எல்லாமே ஈஸின்னு நினைச்சிட்டார் போல. அவரு கூட ஈஸியா எடுத்துட்டு போட்டோம். இந்த பையனுக்கு என்ன தெரியும்? இவனை போய் பேச்சு போட்டியில, அதுவும் இங்கிலீஷ்ல ஸ்டேஜ்ல ஏத்தி பேச வைக்க போறாராம். நல்ல காமெடியா இருக்கு. தாத்தா நம்ம போலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இவனை பேச வைக்கணும்னு நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நினைக்கல. எப்போ நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு இவன் ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம இவன் மனசு நோகிற மாதிரி பேசுனீங்களோ, இப்போ சொல்கிறேன்டா, இவனும் போட்டியில் கலந்துக்குவான். பேனா கொடுங்க சார்.
டேய் சக்தி, இதை நீ கையெழுத்து போடுறா. போடுறா. இங்க தாத்தா கையெழுத்து போட தெரியாது தாத்தா. இவனும் போட்டியில கலந்துப்பான், பேசுவான். சரிங்களா சார்? அவனுக்கு பேரே எழுத தெரியல, அவனை பேச்சு போட்டில் கலந்துக்க வச்சு ஜெயிக்க வேற வைக்க போறாராமா. கங்க்ராட்ஸ் மார்க் சார். யார் யாருக்கு எது வருமோ அதை மட்டும் பண்ண சொல்லுங்க. வேணும்னா அவனை பேச்சு போட்டியில கலந்துக்கிறத விட்டுட்டு அவனை டீ கொடுக்க சொல்லுங்க. நல்லா பண்ணுவான். ஏய், வாயை கொஞ்சம் மூடுறியா? 7-8 வயசு சின்ன பையன், அவனை வச்சுக்கிட்டு அவன் முன்னாடியே பேசுற பேச்ச பாரு. ஒரு நாகரிகம், மரியாதை, மேனஸ் ஒரு மண்ணு தெரியாதுல்ல உங்களுக்கு? டேய், உங்களை மாதிரி இவன் சொகுசா வாழ்ந்தவன் இல்லடா. சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை பார்த்தவன். அவன் பசிக்கு அவனே சம்பாதிச்சு வளர்ந்தவன். உங்களை மாதிரி அடுத்தவன் உழைப்ப திருடி திங்கிறவன் இல்லடா. அவன் வயசுக்கு அவன் பட்ட கஷ்டத்துல 10% நீங்க அனுபவிச்சிருந்தா கூட நீங்க எல்லாம் எப்பவோ செத்து போயிருப்பீங்கடா. அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு ஏச்சு பொழைக்கிற நீங்கெல்லாம் அவனை பத்தி பேசுறீங்களா? டேய், என்னடா தகுதி இருக்கு உங்களுக்கெல்லாம்? பேசுறதுன்னா என்ன? வாய்க்கு வந்தது எல்லாமே பேசுறதா? மனசுல நல்ல எண்ணம் இருந்தாதான் நல்ல பேச்சு வரும். அப்படி பார்த்தா எல்லாரையும் விட, உங்க எல்லாரையும் விட குணத்துல ஒசந்தவன்டா சக்தி. டேய், உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் இவனுக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பான். இப்ப கூட என்ன, கத்து கொடுத்தா படிப்பான், சொல்லி கொடுத்தா அதை தெரிஞ்சுப்பான். ஒருத்தனுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவனுக்கு அது வராது இது வராதுன்னு மண்டையில ஏறாதுன்னா எப்படிடா? அவன் கடந்து வந்த வாழ்க்கையில படிக்க வழி இல்லை, அவனுக்கு பெத்தவங்க இல்ல, ஸ்கூல்ல சேர்த்து விட்டு ஃபீஸ் கட்டி யூனிஃபார்ம் போட்டு அழகு பார்க்க ஆள் இல்ல. அப்புறம் அவன் எங்க இருந்து படிச்சிருப்பான்? அத போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அடிப்பட்டவனுக்கு தாண்டா வாழ்க்கையோட அர்த்தம் தெரியும். அவன் தான் அனுபவத்துல இருந்து பேசுவான். இந்த பாருங்க, திரும்பவும் சொல்றேன், இவன் பேச்சு போட்டியில பேசுவான், பேசி ஜெயிப்பான். டேய், உங்களுக்கெல்லாம் இத ஒரு சவாலாவே சொல்றேன்டா. பாத்துக்கலாமாடா? சக்தி, வாடா. என்ன சீதா இப்படி பாக்குற? இப்போ கீழே என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல?
நம்ம சக்தி பார்த்தேன். நானும் கீழே என்ன நடந்துச்சுன்னு இங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ என் பஞ்சு டெல்லாக்லாம் கேட்டியா? கேட்டேன். ஏங்க, நீங்க எங்கேயாச்சும் படிச்சது பார்த்ததையெல்லாம் வச்சுக்கிட்டு ஓவரா வசனம் பேசிட்டு வந்துட்டீங்க. பாவம் சக்தி, பச்சை மண்ணு. அவன் போய் எப்படி பேசுவான்? கரெக்ட் பாட்டி. என்னடா அப்படி பேசுற? உனக்காக நாங்க உயிரை கொடுத்து நரம்பு புடைக்க பேசிட்டு வர்றேன். நீ என்னடா பொசுக்குன்னு இப்படி பேசிட்டியாடா? அவனை விடுங்க. நானே சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம அதுல ஆஜராகிறீங்க? அப்படி இல்ல சீதா. இவனுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கணும்ல. ஏதோ தூங்கணும், எழுந்தோம், சாப்பிட்டோம்னு இருந்தான்னா அப்புறம் இவனுக்கு ரொம்ப சீக்கிரமாவே போர் அடிச்சு போயிடும். அதெல்லாம் சரிதாங்க. அதுக்காக எடுத்த எடுப்புலயே அவனை கொண்டு போய் பேச்சு போட்டியில சேர்த்து விடுவீங்களா? பாவங்க, அவன் ஸ்கூல் வாசலையே மிதிக்காதவன். படிப்புனா என்னன்னே தெரியாது. அவனை போய் போட்டியில கலந்துக்க சொன்னா அவனால எப்படி முடியும்? பாட்டி சூப்பர் பாட்டி. இனிமே நான் உங்க டீம். டேய், உன்னை உதைக்கணும்டா. உங்களை உதைக்கணுங்க. என்னது? சாரிங்க, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். சரி, அதை விடுங்க. சக்திக்கு இந்த போட்டியெல்லாம் வேண்டாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனை கஷ்டப்படுத்தாதீங்க. ஊர் உலகத்துக்கு நீங்க கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போய் பேசுங்க.